நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கப்போட நிறுத்த மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இப்போ இதை செய்கிறதுக்கு 1/4 கப்பு ஜவ்வரிசியை 1/2 hour ஊற வைக்கணும். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் சேர்த்து லைட்டாக வறுக்கணும். இப்போ இதில் நான் 600 ml பால் ஊற்றிருக்கேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 4 ஏலக்காய் சேர்க்குறேன். இதோட இதில் 1/4 கப்பு சேமியா சேர்க்குறேன். சேமியா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதில் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை சேர்த்து ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரவை 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். ரவையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை இதில் நான் சேர்க்குறேன். சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம். இதில் ஜவ்வரிசிலாம் சேர்க்குறனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இந்த டெசர்ட்டை இஃப்தாருக்கெலாம் செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் குளிர்ச்சி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.